வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் அலட்சிய போக்கை கடைபிடித்த விடியா திமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ஆர்கே நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தெரிவித்தார். ஆர்கே நகர் கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட 40வது மத்திய வட்டம், கீரத்தோட்டம், குடிசை மாற்று வாரியம் உள்ளிட்ட பகுதிகளில் கழக செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான நாகரத்தினம் ரவிராஜன் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் கலந்து கொண்டு மிக்ஜாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட 600 குடும்பங்களுக்கு அரிசி, ரொட்டி, பால், தண்ணீர் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ், இந்த விடியா திமுக ஆட்சியில் நிவாரணம் வழங்குவதில் பாகுபாடு, தகுதி இருந்தால்தான் மகளிர் உரிமை தொகை என அடிக்கடி தன் நிறத்தை மாற்றிக்கொள்வது போல் தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததும் ஒரு பேச்சு என பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்று கடுமையாக சாடினார். தொடர்ந்து பேசிய அவர், புயல் மழையையொட்டி வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்தும் அலட்சிய போக்கை கடைபிடித்த விடியா திமுகவின் அவல ஆட்சிக்கு இந்த மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ரவிராஜன், வர்த்தக பிரிவு மாநில நிர்வாகி ஸ்டீல் ரவிச்சந்திரன், வட்ட செயலாளர்கள் மகேஷ்குமார், கர்ணன், செல்வம், ஜோதி, முத்துராமன், வேலாயுதம், கண்ணன், குட்டி, ரமேஷ், கல்பனா, டாக்டர் இந்திரா, சங்கர், தனலட்சுமி, ஆனந்தி, சித்ரா, சந்தியா மற்றும் பகுதி வட்ட பிராணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதுவுமே எங்களுக்கு நிவாரண பொருள் எதுவுமே யாரும் கொடுக்கல. இப்போ கொடுத்தாங்க பாரு, இவ்வளோதான் எங்களுக்கு. எங்களுக்கு கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத 4 நாளாக நாங்கள் துண்டுற சோறு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். நாங்கள் யாருமே என்ன ஏதுன்னு சொல்ல, ஒரு பால் ஒன்று 150 ரூபா 120 ரூபா அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். யாருமே ஒரு பால், ஒரு பிஸ்கெட் எதுவுமே இந்த பக்கம் வரவே இல்லை. எல்லாம் அந்த முனைக்கு தான் போச்சு. அதிமுக கட்சியில் இப்போ கொடுத்தாங்க நிவாரணம். ராஜேஷ் தான் எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. மீதி இப்போ கெலிச்சிருக்கிற கட்சியிலேருந்து ஒன்றுமே எங்களுக்கு வரல. யாருமே கேட்டால் என்னன்றாங்க, இதெல்லாம் வந்த வீடு, இங்கெல்லாம் வீடு வாசலே கிடையாது, இங்கெல்லாம் வீடு வாசலே கிடையாதுன்னு அப்படியே சொல்கிறாங்க. வந்த வீடு உங்களுக்கு என்ன நான் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன நான் செய்யணும், இங்கே இருக்கிற மக்கள் மனசாலாம் யாருமே இல்லை, குழந்தை குட்டியுமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த முனைக்கு தான் போகுது. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை